Group anagrams. This is NEET code 150 arrays and hashing order fourth problem. Given an array of strings, return the anagrams together. You can return the answer in any order. நமக்கு ஒரு array of strings கொடுத்துருவாங்க. அந்த array of stringsல சில words வந்து anagram of each other இருக்கும். அப்படி anagrams of each other இருக்கிறதெல்லாம் வந்து தனியா ஒரு சப்லிஸ்ட்குள்ள நம்ம போட்டுறணும். அப்படி போட்டுட்டு ஃபைனலா நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா ஒரு லிஸ்ட் அதுக்குள்ள வந்து எந்த வேர்ட்ஸ்லாம் anagrams of each other இருக்கோ அது எல்லாத்தையும் தனித்தனி சப்லிஸ்ட்குள்ள போட்டுறணும். நம்மளோட இன்புட் அரேல eat, t, tan, yet, nat and batங்கிற வேர்ட்ஸ் இருக்கு. அதுல பேட்டுக்கு அனகிராமே கிடையாது. பட் நாட் அண்ட் டேன் அனகிராம் ஆஃப் ஈச் அதர் பிகாஸ் அதுல வந்துட்டு ஒரு என் ஒரு ஏ ஒரு டி இருக்கு. அண்ட் ஏ டி டி மூணுலேயுமே ஒரு ஏ ஒரு டி ஒரு இ இருக்கு. ஸோ அது வந்து அனகிராம்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஸோ அதெல்லாம் தனித்தனி சப்லிஸ்ட்ல இருக்கு. இதுக்கான சொல்யூஷனை நம்ம பார்ப்போம். நம்ம சீன் அப்படின்னு ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்துருக்க அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை இட்ரேட் பண்ணிட்டு கவுண்ட் அப்படின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறோம் வித் 26 எலமெண்ட்ஸ். இது வந்துட்டு 26 ஆல்ஃபபெட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு வேர்டு இட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த வேர்டில் இருக்கிற ஈச் லெட்டர்ஸையும் இட்ரேட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு லெட்டரும் இந்த கவுண்ட் அரேல எந்த இண்டெக்ஸை குறிக்குதோ அந்த இண்டெக்ஸை கண்டுபிடிச்சு அந்த பொசிஷனில் +1 ஆட் பண்ணிட்டு இந்த அரேவையே டோட்டலாக நம்ம ஹேஷ் மேப்க்கு கீயாக யூஸ் பண்ணுறோம். பட் டேரெக்டாக அரேவை யூஸ் பண்ண முடியாதுங்கிறனால அதை டப்லாக மாற்றிக்கிறோம். அண்ட் அந்த ஹேஷ் மேப்பில் இந்த கீக்கு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு எந்தெந்த வேர்ட்ஸ்க்கெலாம் இது சேம் கீ வருதோ அந்தந்த வேர்ட்ஸ் எல்லாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம அப்பன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கான சப்லிஸ்ட் ரெடி ஆயிரும். தென் ஃபைனலாக நம்ம சீனில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணோம்னா இதுதான் நம்மளோட சொல்யூஷன். இதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. ப்ளீஸ் செக் இட் அவுட்.